அடுத்தது ஆர்ஆர். அவங்ககிட்ட இருந்த 41 crores எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ஓட்டையும் அடிக்கிற மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை 12.5 crores எடுத்திருக்க வேண்டாம். 3 சீசனும் ஆடுவாரான்னு தெரியாது. பழைய மாதிரி நல்ல ஃபார்ம்லையும் இல்லை. போல்ட்டை இந்த ப்ரைஸ்க்கு எடுத்திருந்தா நிச்சயமாக அது ஒரு நல்ல பையா இருந்திருக்கும். லக்கிலி அசரங்கா அண்ட் தீக்ஷ்ணா 2 பேரையும் எடுத்திருக்காங்க. அஸ்வின் சகல் காம்போவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு காம்போ. ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆகாஷ் மத்வால் எடுத்திருக்காங்க. எம்ஐஎன் சிஎஸ்கே கேம்ப்லேருந்து வராங்க அப்படிங்கிறப்போ ஆர்ஆர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஸோ டெத் ஓவர்ஸில் சந்தீப் சர்மா, ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால் 6 overs கம்பைன் பண்ணி போட்டாங்கன்னா தே கேன் மிக்ஸ் இட் அப் வெல். அண்ட் இது ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்காக தெரியுது. அண்ட் தென் டாப் ஆர்டரில் நிதிஷ் ராணா ஒரு நல்ல அடிஷன். யங்கஸ்ட் பிளேயர் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி வைபவ் சூரியவன்ஷி எடுத்திருக்காங்க. அவர் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கணும். ஓவராலாக இருந்த காசுக்கு ஒரு பெஸ்ட் டீம் எடுக்கலனாலும் டீசெண்டான ஒரு டீம் எடுத்திருக்காங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் 4 out of 7 games வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மொத்தமே 6 overseas பிளேயர்ஸ் தான் ஸ்குவாட்லேயே இருக்காங்க. ஏதாவது இன்ஜுரி ஆர் ஃபார்ம் கன்சர்ன்ஸ் வந்துச்சுன்னா தே வில் ஸ்ட்ரகிள் பிக் டைம்.